ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது 3மே பக்கா காம்பினேஷனாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி சாப்ஸ், அது கூடவே வந்து சப்பாத்தி. இந்த காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக நிறைய பேர்த்தோட ஃபேவரட்டாக இருக்குங்க. இது என்னோடய ஃபேவரட்டும் தான். இதுக்காக வந்துட்டு நம்ம தக்காளி எல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தாளிப்பு எல்லாம் தாளிச்சிட்டு அந்த தக்காளியை வந்து தண்ணி ஊற்றி வேணாலும் வேக வைக்கலாம், தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கலாம். 2 விதமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும், தண்ணி ஊற்றாமல் வேக வச்சிங்கன்னா இன்னொரு டேஸ்ட் இருக்கும். ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி சாப்பிட்டோம்னாலே இந்த சப்பாத்திக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக வந்துட்டு இந்த தக்காளி சாப்ஸ் இருக்குங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். எப்போயுமே கோதுமை மாவு வந்து நல்லா கோதுமையை வாங்கி காய போட்டு அரைச்சி வச்சு தான் செய்வோம். அதனால் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். இன்னுமே வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 2 டைமாவது நம்ம சப்பாத்தி செஞ்சுருவோங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இந்த சப்பாத்தி வந்து நமக்கு ஃபேவரட். அதனால் ஒரே மாதிரி சைடிஷ் செய்யாமல் ஒரு டைம் வந்து சாப் செய்வோம், இன்னொரு டைம் வந்துட்டு குருமா செய்வோங்க. ஒயிட் குருமாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒயிட் குருமா, உருளைக்கிழங்கு குருமா, தக்காளி குருமா, இந்த மாதிரி நிறைய குருமா ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதை கூட பார்த்து செஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்க்க போகிற டிஃபன் ரெசிபி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுவும் வந்து நிறைய பேர்த்தோட ஃபேவரட்டாக தாங்க இருக்கும். சந்தகை வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. சந்தகைக்காக வந்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தழை போட்டுட்டு, காஞ்ச மிளகா 2 3 போட்டுட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், எப்பயுமே வந்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா போட்டோம்னா நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்குதுங்க. ஆல்ரெடி லெமன் வாங்கிட்டு அதிலெல்லாம் எடுத்து புழிஞ்சு வச்சுக்குவோம். அவசரத்துக்கு புளிய முடியாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ வேணுங்கிற அளவுக்கு எடுத்து லெமன் ஜூஸ் இதில் விட்டுட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுருவோம். வேணும்னா வந்துட்டு நம்ம நல்லா இந்தளவுக்கு வந்துட்டு வேக வச்சு எடுத்துடலாம் சந்தகையை. ஒயிட் வந்து நம்ம வந்து வெளியில் கடையில் வாங்குகிற சந்தகையாக இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது நல்லாயிருக்கும். இந்த டைம் வந்து கடையில் தான் சந்தகை வாங்கியிருக்கோம், வீட்டில் செய்யலை. அதனால் வந்துட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு, பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த எலும்பச்சங்காய் சந்தகை செஞ்சாச்சு. இந்த அளவுக்கு தான் வந்துட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கு. இதுவும் ஒரு பர்ஃபெக்டான டிஃபன் ரெசிபி தாங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வைக்கலாம், டின்னராகவும் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா இதுவும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிடிச்ச மாதிரியான டிஃபனுங்க. பூரி, அதுக்கப்புறமா வந்துட்டு பட்டாணி குருமா செஞ்சுருக்கு. பட்டாணி குருமா வந்துட்டு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. இப்போ தான் வந்துட்டு இந்த பூரி கூட பட்டாணி குருமாவை வச்சு சாப்பிட்டேன். இதுவும் வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. பூரிக்கு வந்துட்டு நம்ம அடிக்கடி சனா மசால் செய்வோம், இல்லை உருளைக்கிழங்கு மசால் செய்வோம். ஒரு டைம் வந்துட்டு இந்த பட்டாணியை வச்சு கூட நீங்கள் குருமா செஞ்சு பாருங்கள், குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பூரியும் வந்துட்டு நமக்கு வந்து டிஃபனாகவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட் டின்னராகவும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டோம்னாலுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.